சித்தப்பா சித்தப்பா வந்துட்டீங்களா டாக்டர்? யாரும் இல்லாத அனாதையா சாந்தியை விட்டுட்டு போறேன் டாக்டர். நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும். உங்க கால விழுந்து என் கல்யாண விஷயமா? உன் கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்ற? ஆமா ஐயா, ஒரு அனாதை பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்க்கிறாங்க. ரொம்ப தங்கமான குணம், பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவகிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானே அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அம்மா பெரிய ஐயா, நீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க? சஞ்சீவி, இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்ன புரியும்? உங்களுக்கு நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி? பின்ன என்னப்பா, திடீர்னு எங்க தலை மேல கல்லை தூக்கி போட்டுட்டு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க வார்த்தை நீ தட்ட மாட்டேன்னு நினைச்சல்லவா எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணும். வீணாக்கிட்டீங்க. நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன். ஐயா ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும். சரி சரி, உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும், என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு இது. நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே, வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது. ஐயா, நளினிக்கு நாங்க இருக்கிறோம். பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அதனால அவ காரியம் எப்படியே நடந்துடும். அதான் உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும். அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் Cavity spots all over the lung. Acid fast vacillating. நம்ம எல்லாம் முட்டாளாக்கி உள்ளுக்குள்ளேயே வியாதி முத்திருக்கு. ரவி, பதறாதீங்க. காலம் கடந்து போச்சேன்னு நினைச்சா வேதனையாத்தான் இருக்கு. ஆனால் எந்த முடிவும் நம்ம கையில இல்லை. டாக்டர், அவளுக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாது டாக்டர். சாந்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் திசை தெரியாம போயிடுவேன் டாக்டர், திசை தெரியாம போயிடுவேன். சாந்தி, டேய் சாந்தி, எழுந்து மருந்து சாப்பிடு.
என்ன ஆகுது? மணி 3 தான் ஆகுது. நீங்க என்ன தூங்கலையா? ஓ, நல்லா தூங்குன. நான் இப்பதான் எழுந்திருச்சேன். சாப்பிட்டு டெலிஃபோன் மணி அடிக்குது. அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னு போய் கேளுங்களேன். ஓகே. ஹலோ, டாக்டர் ரவி. எஸ், யாரு? ஹலோ டாக்டர், என்ன சமாச்சாரம்? ஓ, ஐ எம் சாரி டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. தயவு செஞ்சு யாரையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னங்க? ஒண்ணும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். மறுபடி போன் அடிக்க. அதை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீ பேசாம இரு. போய் என்னன்னு கேளுங்களேன். எஸ் டாக்டர் ரவி. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ், என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும். ஆமா டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாம. சாந்தி, நீ ஏன் எழுந்திருச்ச? போன் வந்தது. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. நான் இந்த நேரத்துல எப்படி போறது? நல்லா இருக்கு, ஏங்க போக கூடாது. இந்தந்த நேரத்துல தான் மருத்துவம் பாக்குறதுன்னு டாக்டர்கள் குறிப்பிடுற மாதிரி மனுஷனுக்கு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது. ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறதா டாக்டர்களுடைய கடமை. சாந்தி, எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்கீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்களே, ஆபத்துன்னு எந்த நேரத்தில் கேள்விப்பட்டால் ஓடி போய் வைத்தியம் பார்க்கிற நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரரா இருக்கலாமா? என்ன சாந்தி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? இந்த நடு ராத்திரில உன்னை தன்னந்தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. போங்க, அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. அப்ப சரி, அவர் பொண்டாட்டியை விட்டுட்டு வர மாட்டார். அவருக்கு கடமை முக்கியமல்ல, பொண்டாட்டி தான் பெருசு. ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு. எந்த லட்சியமும் இல்லாதவர் ஏன் தொந்தரவு செய்றீங்க? அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாருன்னு போன் பண்றேன். சாந்தி, வாட் நான்சென்ஸ்? பேசாம இரு சாந்தி. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததா எனக்கு நிம்மதி. என்ன சாந்தி நீ? ஆளு, உன்னுடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன். பேசாம படுத்து. டாக்டர் ரவி, என்ன உயிர் போச்சா இருக்கா? எஸ் எஸ், ஐ அம் கமிங், ஐ அம் கமிங். என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் உயிர் போச்சான்னு கேட்கிறார். என் மேல் உள்ள அன்பினால் லட்சிய வீரராய் இருந்தவர் இப்படி கடுமைய மருந்து ஆளே மாறிட்டாரு. என் வியாதி என்னான்னு தெரிஞ்சிருந்து ஆயுள் பூரா நான் அவரோட வாழ போறேன்னு நினைச்சு என் தலைமாட்டிலே இப்படி தவம் கிடக்கிறாரு.
ஐயோ, இது கூட மறந்துட்டு போயிட்டாரே. பெரிய டாக்டர் அன்னைக்கு சொன்ன மாதிரி பாவி நான் தான். என் அன்புக்கு அவரை அடிமையாக்கிட்டேன். எந்த மனைவிக்கு இப்படிப்பட்ட கணவன் கிடைப்பார்? எந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்? ஆனா நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன்.